கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். Blessed are those you choose and bring near to live in your courts. We are filled with the good things of your house, of your holy temple. நீர் தேர்ந்தெடுத்து அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர். உமது இல்லத்தில் உமது திருமுகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனுடைய சந்நிதியில் வாசமாயிருப்பதின் மகத்துவத்தையும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பாக்கியத்தையும் வெளிப்படுத்துகிறது. மனிதனுக்கு பல ஆசைகள் இருக்கலாம், வீடு, நிலம், செல்வம், பதவி, புகழ். ஆனால் இவை எல்லாம் தற்காலிகமானவை. உண்மையான பாக்கியம் என்னவென்றால் தேவ சந்நிதியில் வாசமாய் இருப்பதே. தாவீது ராஜா தனது வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய ஆலயத்தில் வாசமாய் இருக்க விரும்பினார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுவதை சங்கீதம் 27:4 வாசிக்கிறோம். இந்த வாஞ்சை நம்மிடத்தில் இருக்கிறதா? இன்றைய தியான வசனத்தில் தேவனுடைய சந்நிதியில் வாழும் பாக்கியத்தை 3 வகைகளில் காணலாம். அது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாக்கியம். நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். நாம் நம்மைத்தானே தேவனிடம் கொண்டு வரவில்லை. தேவனே தமது கிருபையினால் நம்மை தேர்ந்தெடுத்து அவர் அருகில் கொண்டு வருகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாரம்பரியமிக்க இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்த என்னை தேவன் தாமே தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து இன்று அவருடைய ஊழியத்தை செய்யும் ஊழியக்காரியாக என்னை வைத்திருப்பது அவருடைய பெரிதான கிருபைதானே. இது நம் விசுவாசத்தின் அடித்தளம். தேவ கிருபை. தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அழைத்து தம்மிடமாக சேர்த்து கொள்வது அவருடைய கிருபையே. அந்த கிருபையை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். நாம் தேவனுடைய கிருபை தேர்வில் இருப்பதால் பெருமை கொள்ளாமல் பணிவுடன் நன்றி உள்ளத்துடன் வாழ வேண்டும். இதை விசுவாசிக்கிறீங்களா? இரண்டாவது, சந்நிதியில் வாசமாயிருக்கும் பாக்கியம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். தேவனுடைய சந்நிதியில் வாழ்வது தற்காலிக அனுபவம் அல்ல, அது ஒரு நிலையான வாழ்வு.
உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 84:4 வாசிக்கிறோம். தேவாலயத்தில் வாசமாயிருப்பவர்கள் எப்பொழுதும் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் தேவனையே துதித்து கொண்டு இருப்பார்கள். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது வாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 16:11 வாசிக்கிறோம். தேவ சந்நிதி நமக்கு சமாதானத்தையும் ஆனந்தத்தையும் தருகிறது. தேவ சந்நிதியில் நாம் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் வளர்கிறோம். உலகத்தில் நாம் எங்கு சென்றாலும் நம் இருதயம் தேவ ஆலயத்தை நாடி, தேவ சந்நிதியை நாடி இருக்க வேண்டும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மூன்றாவதாக, தேவனுடைய வீட்டின் நன்மையில் திருப்தி அடையும் பாக்கியம். உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். தேவ வீட்டின் நன்மை என்பதில் பல வகை உண்டு. ஒன்று, தேவ வார்த்தையின் ஆறுதல். அடுத்தது ஆன்மீக பசுமை. அடுத்தது பரலோக சமாதானம், ஆவிக்குரிய நிறைவு. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சங்கீதம் 92:13 வாசிக்கிறோம். உலகம் திருப்தி தராது, ஆனால் தேவ வீட்டில் கிடைக்கும் நன்மை ஆன்மாவுக்கு பூரண நிறைவை தருகிறது. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6:35 வாசிக்கிறோம். நம்முடைய திருப்தி, பூர்த்தி, ஆனந்தம் தேவ சந்நிதியிலேயே இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவனுடைய சந்நிதியில் வாழ்வது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய பாக்கியம். ஒன்று, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாக்கியம். 2, தேவ சந்நிதியில் வாசமாயிருக்கும் பாக்கியம். 3, தேவனுடைய வீட்டின் நன்மையில் திருப்தி அடையும் பாக்கியம். இவ்வாறான பாக்கியத்தில் வாழ்கிறவர்கள் துதிப்பில், பசுமையில், திருப்தியில் நிறைந்தவர்கள் ஆகிறார்கள். சுருக்கமாக சொல்வதானால், தேவனால் தேர்ந்தெடுக்கப்படுதல் அவருடைய கிருபையால் அருகில் கொண்டு வரப்படுகிறோம். அவருடைய சந்நிதியில் வாசமாயிருப்பது உலக ஆனந்தங்களை விட மேலான ஆனந்தம், சமாதானம், ஆறுதல் கிடைக்கிறது. அவருடைய வீட்டின் நன்மை வார்த்தையின் பசுமை, ஆன்மீக திருப்தி, பூரண நிறைவு, நித்திய மகிமையின் வாக்குறுதி. வாசமாய் இருப்பவர்களின் பாக்கியம், எப்போதும் துதிப்பார்கள், பசுமையுடன் வளர்வார்கள், நித்திய வாசஸ்தலத்தில் குடியிருப்பார்கள். என்ன, இதை எல்லாத்தையும் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுது ஆண்டவர் பாதம் அமர்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான பரலோக பிதாவே, உமது கிருபையால் எங்களை தேர்ந்தெடுத்து உமது சந்நிதியில் வாசமாயிருக்கும்படி அனுமதித்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உமது ஆலயத்தில் காணப்படும் நன்மைகள் எங்கள் ஆவியை திருப்திப்படுத்துகின்றன. எங்கள் இருதயம் எப்பொழுதும் உமது ஆலயத்தை நாடி உமது அழகை காணும் விருப்பத்தில் நிலைத்திருக்கும்படி அருள் புரிய வேண்டுமாறு உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கை உம்மை துதிக்கும் பலன்களையும் பசுமையையும் தரும் வாழ்வாக இருக்க உம்முடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்த வேண்டுமாறு எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.